ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பேசிக்கான இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். அதுதான் பிரெட் போர்ட். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பிரெட் போர்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா பார்த்துப்பீங்க. இந்த பிரெட் போர்ட் ஆக்சுவலி எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பிரெட் போர்டை பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட் போர்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா பிரெட் போர்ட்னா டெம்பரரியாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை பில்ட் பண்ணுற ஒரு ரீயூசபிள் போர்ட். நார்மலாக காம்போனன்ட்ஸை பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ண சால்டரிங் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பிரெட் போர்டில் சால்டரிங் எதுவுமே தேவையில்லை. ரெசிஸ்டர், எல்இடி, ஜம்பர் ஒயர், ஐசி மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே டேரெக்டாக ஹோல்ஸ் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சர்க்யூட் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். கனெக்ஷனில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா காம்பவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். அதனால் பிரெட் போர்டை மெயின்லி ப்ரோட்டோடைப்பிங், டெஸ்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட பேசிக் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இன்சர்ட், கனெக்ட், டெஸ்ட், மாடிஃபை. இதுதான் பிரெட் போர்டோட மெயின் அட்வான்டேஜ். எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் பிகினர்ஸ்க்கு பிரெட் போர்ட் ரொம்பவும் யூஸ்ஃபுல். பிரெட் போர்டு எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சர்க்யூட்டை சால்வ் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. சர்க்யூட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கனெக்ஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சால்வரான காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம டீசால்டர் பண்ணணும், கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும், திரும்பவும் அதை சால்வ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப டைம் கன்சூமிங். அதனால் பிரெட் போர்டு யூஸ் பண்ணோன்னா இந்த எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும். காம்பவுண்டை சிம்பிளாக ரிமூவ் பண்ணலாம், கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம், திரும்ப டெஸ்ட் பண்ணலாம். சர்க்யூட் ஒர்க் ஆகலைனா கூட ஈஸியாக திரும்ப கனெக்ஷனை மாற்றிட்டு நம்ம நியூ கனெக்ஷனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரெட் போர்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியுது, சால்வரிங் எதுவுமே தேவையில்லை, ரீயூசபிலிட்டியும் நமக்கு கிடைக்குது. அதனால தான் சர்க்யூட்டோட இனிஷியல் ப்ரோட்டோடைப் ஸ்டேஜுக்கு பிரெட் போர்ட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை டேரெக்டாக பிசிபியில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியாவில் ஒரு சர்க்யூட் டயக்ராம் இல்லைனா ஸ்கிமேட்டிக்காக ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்டை பிரெட் போர்டில் ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். ப்ரோட்டோடைப் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஒர்க் ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட், சிக்னல் மாதிரி எல்லா திங்ஸையுமே பிரெட் போர்டில் இருக்கும்போதே மெஷர் பண்ணுவோம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கனெக்ஷனை மாடிஃபை பண்ணி திரும்பவும் செக் பண்ணுவோம். சர்க்யூட் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா தான் ஃபைனலாக பிசிபியில் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஓவரால் ப்ராசஸ் என்னென்னா ஐடியா, பிரெட் போர்ட், டெஸ்ட் அண்ட் தென் பிசிபி. இதில் பிரெட் போர்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஐடியாவுக்கும் ஃபைனல் ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு டெஸ்டிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜாக ஒர்க் பண்ணுது. இப்போது பிரெட் போர்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். பிரெட் போர்டில் மெயினாக சில இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தான் பாசிட்டிவ் பவர் ரெயில். மேலே ரெட் லைனில் இருக்கும். இந்த பாசிட்டிவ் பவர் ரெயிலில் தான் நம்ம பவர் சப்ளை, அதாவது விசிசியை கொடுப்போம். அதுக்கு மேலேயே நமக்கு நெகட்டிவ் பவர் ரெயிலும் இருக்கும். இதில் தான் நம்ம கிரவுண்டை கனெக்ட் பண்ணுவோம். இது போத் சைட் ஆஃப் பிசிபிலையுமே இருக்கும். அதுக்கப்புறம் டெர்மினல் ஸ்டெப்ஸ். இது நடுவில் ஹோல்லாம் இருக்குல்ல, இதுதான் நம்ம டெர்மினல் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம மெயினாக சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுற ஏரியா. அங்கே நடுவில் சென்டரில் ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் தான் பிரெட் போர்டோட ரெண்டு சைட்ஸுமே செப்பரேட் பண்ணுது. இந்த டைப் பாயிண்ட்ஸ் இல்லை ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைப் பாயிண்ட்ஸ் இல்லை ஹோல்ஸும் இந்த டெர்மினல் ஸ்டெப்ஸும் ஒன்று தான். பிரெட் போர்ட்னா ஜஸ்ட் ஹோல்ஸ் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் போர்ட் கிடையாது. இந்த ஹோல்ஸோட பேக் சைடில் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் பிரெட் போர்டு என்ன அப்படின்னு ஃபுல்லாக புரியும். இதுதான் பிரெட் போர்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இந்த பிரெட் போர்டில் இருக்கிற எல்லா ஹோல்ஸுமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாலாம் இல்லை, எல்லாமே கனெக்டடில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், ஏபிசிடிஇன்னு இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா சிக்னல் இந்த ஏபிசிடிஇன்னு எல்லா ஹோல்ஸ்லுமே வரும். இதுதான் பிரெட் போர்டோட ஒரு மேஜிக். இதே மாதிரி தான் கீழே இருக்கிற எஃப்ஜிஹெச்ஐஜேக்கும் இங்கே எஃப்ல ஒரு சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிஹெச்ஐஜேக்குன்னு எல்லா ஹோல்ஸ்லுமே அந்த சிக்னல் போகும். இதனால தான் நம்ம பிரெட் போர்டை ஒரு மேஜிக் டிவைஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த ஏரை நீங்கள் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சைடில் இருக்க எந்த ஹோலுமே கனெக்டில் இருக்காது. அது நீங்கள் செப்பரேட்டான ஒரு கனெக்ஷனாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் பவர் ரெயில்ஸும். பட் பவர் ரெயில்ஸ் அப்படியே ஆப்போசிட். இந்த இன்டர்னல் கனெக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஏபிசிடி எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ளஸில் ஃபுல்லாமே இந்த இடத்துலையும் கனெக்டில் இருக்குது. முக்கியமாக நீங்கள் பெரிய பிரெட் போர்டு வாங்கினா நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸே ரெண்டாக தெரிகிற மாதிரி. அது என்ன அப்படின்னு லேட்டராக பார்ப்போம். இப்போ ஒரு கொஷின், பிரெட் போர்டுக்கு மெட்டீரியலில் எத்தனை சென்டரில் ஒரு கேப் இருக்குது? மெயின் ரீசன் என்னென்னா டிஐபி ஐசிஸ் எல்லாமே ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது தான். டிஐபி ஐசினா டியூவல் இன்லைன் பேக்கேஜ் ஐசி. இந்த ஐசி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மேலே ஐபேட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐசியில் ரெண்டு சைட்ஸ்லையுமே பின் இருக்கும். பிரெட் போர்டில் சென்டரில் கேப் இருக்கிறதுனால ஐசியை இந்த கேப்பில் ப்ளேஸ் பண்ணலாம். அப்போது ஐசியோட லெஃப்ட் சைட் பின்ஸ் லெஃப்ட் சைட் கனெக்ஷன் குரூப்ஸில் இருக்கும், ரைட் சைட் பின் ரைட் சைட் கனெக்ஷன் குரூப்பில் இருக்கும். ரெண்டு சைடும் எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டாக இருக்கும். அதனால் ஐசி பின்ஸ் ஆக்சிடென்டலாக ஒன்று ஆகிறது அவாய்ட் ஆகும். இந்த சென்டர் கேப்போட மெயின் பர்பஸ் என்னென்னா ஐசியை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இப்போது
காம்போனன்ட்ஸை ப்ரெட்போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜம்பர் ஒயர்ஸ் தான் தேவை. ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி தான் ப்ரெட்போர்டில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர். ரெசிஸ்டரை ரெக்வயர்ட் கனெக்ஷன் குரூப்ஸ்க்கு அக்ராஸாக நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஒரு ரெசிஸ்டரும் நமக்கு ஒரு ஜம்பர் ஒயர் மாதிரி தான், பட் அந்த இடத்துல கொஞ்சம் கரண்ட் ரெசிஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் எல்இடி யூஸ் பண்ணும்போது யூஸ்வலி அதோட கரண்ட்டை லிமிட் பண்ணுற ஒரு ரெசிஸ்டரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலி சர்க்யூட்டுக்கு பவர் கொடுக்க பவர் ரெயில்ஸில் நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்யூட் கனெக்ஷன் ரொம்பவும் சிம்பிள். ஒரு பேட்ரி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி, அவ்வளோதான். நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 வோல்ட் பேட்டரியை ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம பிரெட் போர்டோட பவர் ரெயிலில் கொடுத்துருக்கோம். மேலே இருக்கிறதுல ப்ளஸ்ஸையும் கீழே இருக்கிறதுல நெகட்டிவையும் கொடுத்துருக்கோம். தென் அந்த ப்ளஸில் ஒரு ரெசிஸ்டர் வச்சு எல்இடியோட பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். எல்இடியோட நெகட்டிவை டைரெக்டாக பவர் ரெயில் மூலிமா பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரியலில் நம்ம எல்இடி சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ரியல் பிரெட்போர்டில் காம்போனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர்லேயே இந்த சேம் சர்க்யூட்டை டிங்கர்கேட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் ஈஸியாக பில்ட் பண்ணலாம். இதில் நமக்கு ரியல் காம்போனன்ட்ஸ் மாதிரியே பிரெட்போர்ட், பேட்டரி, ரெசிஸ்டர், எல்இடி அண்ட் ஒயர்ஸ்னு எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்இடி சர்க்யூட்டை டிங்கர்கேடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிங்கர்கேட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்னு டேரெக்டாக கொடுங்க. டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் எட்னா ஜாயின் டிங்கர்கேட் கொடுத்து புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நான் டேரெக்டாக பர்சனல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி சைன் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணி சர்க்யூட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஃபஸ்ட்டு ப்ரெட்போர்டை ஒர்க் ஸ்பேஸில் ப்ளேஸ் பண்ணலாம். ரைட் சைடில் தான் நமக்கு ப்ரெட்போர்டு இருக்கும். ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணாலே லெஃப்ட் சைடில் வந்துடும். ஜஸ்ட்டு நான் இந்த சைடில் இன்னொரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ப்ரெட்போர்ட் ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போது நம்ம ஆக்சுவல் ப்ரெட்போர்டை பார்த்த மாதிரியே இங்கேயும் பவர் ரெயில்ஸ் மேலேயும் கீழேயும் இருக்குது. நடுவில் சென்டர் கேப்பும் இருக்குது, டெர்மினல் ஸ்டெப்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கனெக்ஷன்ஸை இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸை ஆட் பண்ணலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது பிரெட்போர்ட், பேட்டரி, ரெசிஸ்டர், எல்இடி அண்ட் தென் ஜம்பர் ஒயர்ஸ். ஃபஸ்ட்டு பேட்டரியை ப்ளேஸ் பண்ணலாம். டேரெக்டாக நான் 9 வோல்ட் பேட்டரியை இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெசிஸ்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ரெசிஸ்டரோட வேல்யூவை 1 kΩ செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு தேவையான ஒரு எல்இடியும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாக ஒரு எல்இடியை ஆன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்இடியை டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் பண்ண அதே சர்க்யூட் தான், பட் ப்ரெட்போர்டு இல்லாமல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிம்பிளாக பார்ப்போம். ஜஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆனோடில் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஒயரோட கலரை செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ரெட் ஒயர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனோட் இருக்குது. தென் அந்த ஆனோட எடுத்துகிட்டு வந்து நான் பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெகட்டிவை கேத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் பிளாக் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி கேத்தோட நான் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார் சிமுலேஷன் சொல்லிட்டு மேலே கொடுத்தேன் அப்படின்னா எல்இடி வெடிக்க ஆரம்பிச்சிடும். நான் 9 வோல்ட் டேரெக்டாக கொடுத்ததால எல்இடி இந்த மாதிரி வெடிச்சிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற பிளாக் ஒயரை டெலிட் பண்ணிவிட்டு கேத்தோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் திரும்ப ஸ்டார் சிமுலேஷன் கொடுக்குறப்போ எல்இடி கரெக்டாக எரியுது. ஸோ இந்த கனெக்ஷனை தான் இப்போ நம்ம ப்ரெட்போர்டு வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஒயர்ஸ் எல்லாமே நான் டெலிட் பண்ணிடுறேன். ரெசிஸ்டரை நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. எஃப்ஜிஹெச்ஏஜி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ரெசிஸ்டரை நம்ம ரொட்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஜஸ்ட்டு ஆர் மட்டும் கிளிக் பண்ணால் இந்த ரெசிஸ்டர் ரொட்டேட் ஆகும். நீங்கள் நார்மலான போர்ட்லையும் இதான் கண்டிஷன். இப்போ நான் ஜேல வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட 2 காலுமே ஜேலே தான் இருக்கும். இதுதான் நம்பர் 1 ரூல். இப்போ அதே மாதிரி நான் எல்இடியும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல கூட கனெக்ட் பண்ணலாம், பட் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? பிகாஸ் 2 காம்போனண்ட்டோட சிக்னலுமே இந்த மாதிரி நேராக எல்லாத்துக்கும் வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்இடியை நான் அது பக்கத்தில் இருக்கிற எந்த கொள்ளவனா கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த எல்இடியை அதே ஜேல கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போது இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்ஸ் வேணும். ஒயர்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக மவுஸை வச்சு கிளிக் பண்ணாலே ஒயர்ஸ் வந்துடும். இப்போ நான் ஒயரோட கலரை ரெட்டுன்னு சூஸ் பண்ணி டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பவர் ஸ்ட்ரிப்ஸ் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக நான் இந்த ரெசிஸ்டரோட ஒரு காலில் கனெக்ட் பண்ணுறேன். தென் இங்கே ஒரு ரெசிஸ்டரோட இன்னொரு காலை தூக்கி வந்துட்டு எல்இடியோட ஆனோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் நார்மலாக, பட் அதுக்கு பதிலாக நான் கீழே இருக்கிற ஜிபின்ல கனெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஜிபியில் கனெக்ட் பண்ணாலும் ஜேபினுக்கு அந்த சிக்னல் போகும். எல்இடியோட நெகட்டிவான கேத்தோடுக்கு நான் பிளாக் ஒயர் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெகட்டிவ்ல கிளிக் பண்ணி கேத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த சர்க்யூட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி க்ளோ ஆகுது. இந்த ரெட் ஒயரை delete பண்ணிவிட்டு இந்த ரெட் ஒயரை நான் இதுக்கு முன்னாடி ஜேல 6ல் கொடுத்துருந்தேன். இப்போது நான் எஃப்ல 6ல் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் இந்த எல்இடி ஒர்க் ஆகும். எதனால் அப்படின்னா இந்த FGHIJன்னு எந்த இடத்துல நான் சிக்னலை கனெக்ட் பண்ணாலும், பவர் சப்ளை கனெக்ட் பண்ணாலும் அது எல்லா இடத்துக்கும் அந்த சிக்னல் போய் இந்த ரெசிஸ்டருக்கு போயிடும். தென் கரண்ட் இந்த வழியாக ட்ராவல் பண்ணி எல்இடிக்கு போய் எல்இடி க்ளோ ஆகுது. சேம் கான்செப்ட் தான் பவர் இருக்கும். இப்போ நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளஸ் அண்டு மைனஸ் தான். இப்போ நான் இன்னொரு எல்இடிக்கு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த எல்இடி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்துட்டு முடியாது. காமனாக பவர் சப்ளையை நான் மேலே கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா எல்இடிக்கும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயர்ஸ் எல்லாமே திரும்ப delete பண்ணிடுறேன். இந்த எல்இடிக்காக நான் இன்னொரு ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிஸ்டரை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் அதையும் நான் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு பேட்டரி வச்சு இன்னொரு எல்இடி அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பவர் ரெயிலை யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே +10 இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவை தூக்கிட்டு வந்துட்டு நான் இங்கே இருக்க பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இங்கே கொண்டு போகும்போதே உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலரில் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த சிக்னல் இந்த பவரில் ஃபுல்லாக போகும் அப்படின்னு அதுக்கான மீனிங். இப்போ நான் ஜஸ்ட்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். +ஸில் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இந்த +ஐ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணலாம். அப்பையும் இந்த சர்க்யூட் ரன் ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு +- உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு தான். +- இருக்குது அப்படின்றதுக்காக அங்கே நம்ம சிக்னலே கனெக்ட் பண்ணாமல் +- வரும் அப்படின்லாம் இல்லை. எந்த இடத்துல நீங்கள் மைனஸ் கனெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் கனெக்ட் பண்ணணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் பவர் கனெக்ஷன் எடுக்கும். நான் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு நான் +லேயே கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். தென் நான் பிளாக் ஒயர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற பவர் ஸ்ட்ரிப்ஸில் மேலே கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இங்கே ஜஸ்ட் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலரில் இங்கே ஃபுல்லாக போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ண மாதிரி தான். இன்னொரு ஒயர் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் க்ரீன் ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் ஒயர் யூஸ் பண்ணி இந்த +ல இருந்து ஒரு ரெசிஸ்டரை இப்படி டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த +ல நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா நிறைய காம்பனன்ட்ஸ் எனக்கு பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ அதனால் அப்படி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இங்கே இருந்து +லேருந்து ஒரு பின் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் சேம் கனெக்ஷன் தான். இந்த ரெசிஸ்டரை நான் ஆனோடில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரையும் நான் ஆனோடில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இந்த கேத்தோடு இருக்குது. இந்த கேத்தோட நான் நெகட்டிவ் பின் நான் நெகட்டிவ் பின்னுக்கு நான் பிளாக் ஒயர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேத்தோட நான் மேலே இருக்க பவர் ரெயிலோட நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்க கேத்தோடையும் மேலே இருக்க பவர் ரெயிலோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறப்போ 2 எல்இடியுமே ரன் ஆகுது. இதனால தான் நம்ம பவர் ரெயிலை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக ஒரு எல்இடி வச்சு பார்த்துருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஒரு ஐசி வச்சு எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். திரும்ப நான் பிரெட் போர்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஐசி, அதாவது அண்டிகேட்டோட ஐசி நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் ஐசின்னு சர்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு அண்டுன்னு சர்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல அண்டிகேட் வந்துருக்கும். ஸோ இந்த அதை இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இந்த நடுவில் தான் சென்டர் கேப்பில் தான் ஐசி ப்ளேஸ் பண்ணணும் பார்த்துப்போம். எதனால் அப்படின்னா இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போது இந்த ஜியில் இருக்க பின்னும் கரெக்ட் ஆயிரும். இங்கே போகிற சிக்னல் ஜிக்கு போகும். ஸோ இன்புட் பவரும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் வெடிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்பயுமே ஐசிஸ் எல்லாமே சென்டரில் தான் கனெக்ட் பண்ணணும். தென் இதுக்கு நம்ம பேட்டரி யூஸ் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா பேட்டரியை நான் இப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பவர் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஐசி வெடிச்சிடும். எதனால் அப்படின்னா இந்த ஐசி வந்துட்டு 7 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும், அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு பவர் சப்ளை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுலேயும் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். சேம் பிரின்சிபல் தான். 74HC08 இந்த ஐசியோட பின் கனெக்ஷன்ஸை பார்ப்போம். இதுதான் இதோட பின் கனெக்ஷன். 14th பின்ல நம்ம பவர் கனெக்ட் பண்ணணும், 7th பின்ல நம்ம கிரவுண்ட் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் பின்ல இன்புட் கனெக்ட் பண்ணணும்னா அதோட அவுட்புட் வந்து நமக்கு 3rd பின்ல வரும். நார்மலாக அண்டிகேட் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட் ரீகேப் அப்படின்னா ஏ பின்னு 2 இன்புட் இருக்குது, கியூ இருக்குது. ஜஸ்ட் மல்டிபிகேஷன் தான். 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. ஸோ சிம்பிளாக இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் அண்டிகேட்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கான சர்க்யூட் கனெக்ஷன் ஒவ்வொன்றா கொடுக்கணும். இப்போது பவர் பின் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் வந்து மேலே இருக்க பவர் ரெயிலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்க நெகட்டிவ் ஒயரை நான் பிளாக் ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற பவர் சிக்னலுக்கு நான் இந்த ப்ளஸ்ஸை கொடுப்பேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் மேலே இருக்க பவர் ரெயில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆரஞ்சு ஒயர் யூஸ் பண்ணிக்கிறேன். பவர் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன். இதே மாதிரி கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் இது கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்பை வெரிஃபை பண்ணணும். இந்த கியூன்றது தான் 3rd பின்ல வர அவுட்புட். ஓகேங்களா? அந்த அவுட்புட்க்கு நம்ம எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்இடியை நான் இந்த மாதிரி பிரெட் போர்டில் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் இதுலேயும் ஆனோட் கேத்தோட் பின் இருக்குது. நான் ப்ரௌன் பின் யூஸ் பண்ணி இந்த எல்இடியோட கேத்தோட் இப்போது அது டியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அதோட ஏவை யூஸ் பண்ணி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ஆல்சோ தேர்ட் பின், அதாவது இந்த அவுட்புட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பின், இந்த அவுட்புட் பின் எடுத்து வந்து நான் எல்இடியோட ஆனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இன்புட் 1A 1B இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல இருக்க A அண்ட் B. இப்போ நம்ம இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். சிம்பிளாக நீங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்ன நான் வச்சுக்கோனா, ஜீரோனா கிரவுண்ட், ஒன்றுனா பவர் சப்ளை விசிசி, ஜீரோனா 0 வோல்ட், ஒன்றுனா 5 வோல்ட், அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஐசியில் எப்படி இன்புட் கொடுக்கணும்? 1A 1B, இங்கே என்ன இருக்குது? கிரவுண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பிங்க் பென் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஈல கனெக்ட் ஆயிருக்கா? இந்த ஈல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட ஏ பின் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து வந்தோன்னா இந்த மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன இருக்குன்னா, இன்புட் ஏ எடுத்து வந்துன்னா ஜீரோவில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு நடக்கும். இன்புட் ஏ ஈக்குவல் டு 0. இதன் இன்புட் பி இருக்குது, அதையும் நான் இப்போ ஜீரோவில் கனெக்ட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் இதை இன்புட் ஏ கொடுத்துருக்கேன், இந்த இன்புட் பி, இது ரெண்டுமே நான் ஜீரோ கண்டிஷன் ஆகிட்டேன். பிகாஸ் இது வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் சிமுலேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், இந்த எல்இடி வந்துட்டு தெரியாது. அதே மாதிரி இப்போ இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணலாம். 0 to 1 கண்டிஷன் செக் பண்ணாலும் 0 தான் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏ 0லேயே இருக்கணும், தென் 1 கனெக்ட் பண்ணணும். இந்த 1 தூக்கிட்டு வந்து நான் இப்படி மேலே கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் இது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பவர் ஹெல்ஸே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பின் எடுத்துக்கிறேன். இந்த பவர் ஹெல்ஸ் இருக்குல்ல ப்ளஸ், இதோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து நான் கீழே இருக்க ப்ளஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேலே இருக்க பவர் சப்ளைலேயே இந்த பவர் ஹெல் வந்து இங்கே ஃபுல்லாக அந்த சிக்னல் கிடச்சி இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி இந்த சிக்னல் போனதால இந்த பவர் ஹெலுக்கும் அதோட ஃபுல் சிக்னலும் போயிருக்கும். இதனால் நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கனெக்ஷனை நம்ம இந்த இடத்துல கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலண்டான ஒன்று தான். ஓகேவா? இப்போ நம்ம 0 and 1 கொடுத்துருக்கோம். வேறு ஜஸ்ட் நான் வேறு கலர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 0 and 1 கனெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் அதை சிமுலேட் பண்ணி பார்த்தோன்னா இப்போயும் எரியாது. இப்போது நான் ரெண்டுத்தையுமே 1 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதான் ப்ளஸ் சப்ளையில் இங்கேருந்து வருது பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை இந்த ஃபுல் பவர் ஹெலுக்கு போகுது. அந்த பவர் ஹெல்லேருந்து கீழே இருக்க பவர் ஹெல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் அந்த வோல்டேஜ் எல்லாமே போகும். இப்போ இந்த ரெண்டு மேலே இப்போ 1A 1B இந்த ரெண்டு பின்னுக்கும் அந்த பவர் சப்ளை போகுது. அவுட்புட்லேருந்து நமக்கு இந்த எல்இடியில் போகுது. ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு எல்இடி க்ளோ ஆகுது. பட் நைஸ் வந்து வெடிச்சு. எதனாலனா வோல்டேஜ் 5 வோல்ட் இருக்குது. பிகாஸ் இந்த இன்புட் பின்னில் வந்து நான் வந்து 5 வோல்ட் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த ஒரு இன்புட் வோல்டேஜை கம்மி பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 வோல்ட் கம்மி பண்ணுறப்போ நார்மலாக ஒர்க் ஆகும், எல்இடியும் க்ளோ ஆகுது. ஸோ இது ஒரு சிம்பிளான பிரெட்போர்ட் ப்ராஜெக்ட் தான். இதே கான்செப்டை நீங்கள் ஹார்ட்வேரில் ஒரிஜினல் பிரெட்போர்டையும் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்ல ஐடியா வந்துடும். நீங்கள் ஈஸியாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பிரெட்போர்டோட கம்ப்ளீட் பேசிக்ஸை பார்க்குறோம். பிரெட்போர்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பவர் ஹெல்ஸ், டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸ், எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு சர்க்யூட்டை ஈஸியாக பிரெட்போர்டில் பில்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட செமஸ்டர் ப்ராக்டிகல்ஸ்க்காக பார்த்தாலும், ப்ராஜெக்ட்காக பார்த்தாலும், இல்லை நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பிரெட்போர்டில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பிரெட்போர்ட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட்க்கு மறக்காமல் எலக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.